Hi everyone, இந்த வீடியோவில் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டு 3 அதாவது 9/7 கண்டக்ட் பண்ண எக்ஸாமோட ஆன்சர் கீஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருந்தேன்? A bank gives 6% simple interest on a deposit. Find the amounts to be deposited to earn an interest of rupees 45 in 1 year. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ரேட் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. தென் டைம் கொடுத்துருக்காங்க 1 year. தென் என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் rupees 45 அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னெல்லாம்? ஃபார்முலா மெத்தட், இன்னொன்று பர்சன்டேஜ் மெத்தட். எந்த மெத்தட் வேணாலும் ட்ரை பண்ணி ஆன்சருக்கு அனுப்புனீங்க. ஃபார்முலா மெத்தடுக்கு ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PRT/100. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 45 ஈக்குவல்ஸ் டு P தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. ரேட் வந்து 6%, டைம் வந்து 1 year by 100. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 45 into 100 by 6 ஈக்குவல்ஸ் டு P. கேன்சல் பண்ணாமல் 2 3s are 6 and 1 4 is 15. 1 2 is 2, 52s are 100. ஸோ பியோட வேல்யூ எவ்வளோ? 5 into 15 750 rupees. ஸோ நம்ம 750 rupees டெபாசிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கும்? 45 rupees கிடச்சிருக்கும். பர்சன்டேஜ் மெத்தடில் என்ன கண்டுபிடிப்போம்? எப்போயுமே 100% எதை வைக்கணும்? பிரின்சிபல் தான் வைக்கணும். பிரின்சிபல் நமக்கு தெரியாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 6%. எத்தனை வருஷத்துக்கு? 1 yearக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 6%. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அமௌண்ட்டு 45 rupees. ஸோ 45 ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 100 into 45 equal to P/6. சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ P என்னது? 750. ஓகேவா? ஆன்சர் பி. செகண்ட் கொஷினில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னது? ஒரு தொகைக்கான தனி வட்டியானது அத்தொகையின் 16/25 மடங்காக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு தொகைன்னு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் இட் பி, அதை பீனே எடுத்துக்கோங்க. லெட் இட் பி P சம். ஓகேவா? அதிலேருந்து தனி வட்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த தொகையோட 16/25 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்க? மேலும் வட்டியானது கால அளவிற்கு சமமாக இருந்தால். மேலும் வட்டி எப்படி இருக்கான்? ரேட்டும் டைமும் சேமாக. ஸோ அதை வந்து சம் ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PRT/100. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். சம்மை வந்து பீன்னு எடுத்திருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? அந்த தொகையோட 16/25 அளவு மடங்காக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து 16/25 of Pன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வட்டியும் டைமும் சேம்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் வட்டியையும் டைமையும் ஒய்ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? தென் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PRT/100. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P தான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 16/25 of P அப்படியே வச்சுக்கோங்க. ஆருக்கும் டீக்கும் பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ Y into Y/100. P ரெண்டும் சேம் ஏரியாவில் ஈக்குவல்ஸில் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிக்கோங்க. P கெட் கேன்சல். 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? Y into Y. அப்போ என்ன வரும்? Y² ஈக்குவல்ஸ் டு இந்த 100 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும்? 16 into 100/25.
இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்கே எழுதிடவா. இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போது இந்த பக்கம் வந்தால் எப்படி வரும்? ஸ்கொயர் ரூட்டாக வரும். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 × 100/25. ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட்லேருந்து 16 போனால் 4, 100க்கு 10, 5 கேன்சல் பண்ணுங்கள் 2. ஸோ ஆன்சர் எவ்வளோ? 2 4s are 8%. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். 2 நம்பரோட ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் இட் பி அந்த 2 நம்பர்ஸையும் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யோட ப்ராடக்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கிராஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4107 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஹச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 37 கொடுத்துட்டு இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா எப்படி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட என்ன ஃபார்முலா இருக்குது? எக்ஸ் கிராஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு ஹச்சிஎஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் போட்டு சால்வ் பண்ணலாம். பட் நமக்கு என்ன இது கிடைக்காது? எல்சிஎம் மட்டும்தான் கிடைக்கும். அந்த 2 நம்பருக்கான ஆன்சர் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சம்மில் இப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய்யை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஹச்சிஎஃப் இன்ட்டு சம் ஏ கிராஸ் பின்னு எழுதலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் பாருங்களேன். இப்போது எந்த சம் கொடுக்கலாம்? சம் 3,9 எடுத்துக்கலாம். இதோட ப்ராடக்ட் எவ்வளோ? இதுதான் இப்போ எக்ஸு, இதுதான் இப்போ ஒய். இதோட ப்ராடக்ட் எவ்வளோ? எக்ஸ் கிராஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 27. அப்போது இந்த மாதிரி எழுத முடியுதான்னு பாருங்கள். இந்த மெத்தடில் எழுத முடியுதான்னு பாருங்கள். இதோட ஹச்சிஎஃப் உங்களுக்கு தெரியும் தானே? ஹச்சிஎஃப் என்னது? 3. அப்போது எக்ஸ் கிராஸ் ஒய்யை எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு சம் ஏ இன்ட்டு பின்னு எழுதணும். ஓகேவா? இங்கே ஏபி என்னன்னு கண்டுபிடிச்சா நம்ம போதும். அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே ஏபி என்னவாக இருக்கும் அப்படின்னா 3 × 3 தான் இருக்கும். நான் அது எப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, 2 நம்பரோட ப்ராடக்ட். 2 நம்பரோட ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஹச்சிஎஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு பி. இதில் எக்ஸ் என்னவாக இருக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஹச்சிஎஃப் இன்ட்டு ஏ. ஸோ ஹச்சிஎஃப் என்னது? 37. ஸோ 37A. ஒய் என்னது? 37B. புரியுதான்னு பாருங்கள். இதுதான் உங்களோட எக்ஸு, இதுதான் உங்களோட ஒய். ஸோ 37B. இப்போ எக்ஸ் கிராஸ் ஒய் என்னது? எக்ஸ் கிராஸ் ஒய் உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க 4107. அப்போது எக்ஸ் கிராஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4107. இதில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் இப்போ நம்மக்கிட்ட ஆன்சர் இருக்குது. எக்ஸ் என்னது? 37A. ஒய் என்னது? 37B. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 37A இன்ட்டு 37B ஈக்குவல் டு 4107. ஸோ இதில் என்ன வருது? 37 ஸ்கொயர் வரும். அதை கீழே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 37 ஸ்கொயர். 37 ஸ்கொயர் வந்து 1369. ஸோ 4107/1369 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்னது? இது 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். ஸோ A × B இஸ் ஈக்குவல் டு 3. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் 3 வரணும். 3 எப்போல்லாம் வரும்? 1 × 3ல் மட்டும்தான் வரும். ஸோ A என்னது? A1, B3. அப்போ இதில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 37 × 1 = 37. 37 × 3 = 111. ஸோ இதில் எது பெரிய நம்பர்? 111. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் என்னதுன்னா இங்கேயும் பி தான். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம்மில் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க 874,598 பெரிய நம்பர் கொடுத்தா டிவைட் பண்ணி 0 எப்போ வருதுன்னு செக் பண்ணால் போதும். ஸோ 1 டைம்ஸ்
598 subtract பண்ணோன்னா 6 16 7 276 அடுத்து 276 276 598 2 போடலாமா 2 6 12க்கு 2 மிச்சம் 1 15 மிச்சம் 1 5 ஸோ ஆன்சர் என்னது 46 ஸோ 276 46 6 போட்டு 6 6 36க்கு 6 மிச்சம் 3 4 6 24 3 27 ஸோ எந்த நம்பரில் டிவைட் பண்ணும்போது 0 வருது 46ல் அப்போ HCF என்னது 46 ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன இருக்குது HCF ஆஃப் 4 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் 27 3 க்யூப்னு எழுதிக்கலாம் 3125 வந்து 5 power 5ன்னு எழுதிக்கலாம் அடுத்து 8 × 9 × 25 × 7 ஸோ 8னா 2 க்யூபு 9னா 3 ஸ்கொயரு 25னா 5 ஸ்கொயரு 7 அப்புறம் 81னா 3 power 4 இது 2 power 4 16னா 55ன்னு இருக்குது ஸோ 5 × 7 ஸ்கொயர் × 55 5 × 11ன்னு மாற்றி எழுதிக்கோங்க. HCFனா மினிமம் பவர்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ 2ல் மினிமம் பவர் என்ன இருக்குது இங்கே 2 ஸ்கொயர் இங்கே 2 க்யூபு இங்கே 2 power 4 இருக்குது அப்போ மினிமம் பவர் என்னது 2 ஸ்கொயர். அதே மாதிரி மினிமம் பவர் ஆஃப் 3 என்ன இருக்குது 3 க்யூபு 3 ஸ்கொயரு இங்கே 3 power 4 இருக்குது ஸோ மினிமம் பவர் என்னது 3 ஸ்கொயர். அப்புறம் 5ல் மினிமம் பவர் என்ன இருக்குது ஒரே ஒரு 5 தான் இருக்குது ஸோ 5 அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்னது 4 × 9 × 5 4 5s are 20 20 × 9 ஆன்சர் என்னது 180 ஸோ ஆப்ஷன் ஏ. சிக்ஸ்த் சம்மில் வெறும் பாலினாமியல் தான் இருக்குது. பாலினாமியலில் HCF கேட்டிருக்காங்க. ஸோ x² + 5x - 6ன்னு இருக்குது. இதை மாற்றி எழுதணும்னா இதில் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். கொஞ்சம் கவனிங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே கோஎஃபிஷியன்ட் என்னது 1 × -6 என்னது -6 கீழே என்ன நம்பர் போடணும்னா சென்டரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் போடணும். ஸோ கீழே 5 ஓகேவா, கீழே 5. இப்போது நம்ம 2 நம்பர் எழுதணும், இங்கே 2 நம்பர் எழுதணும். அந்த 2 நம்பரையும் கூட்டும்போது எனக்கு 5 வரணும், அந்த 2 நம்பரையும் பெருக்கும்போது எனக்கு -6 வரணும். ஓகேவா, இந்த 2 நம்பரையும் பெருக்கும்போது எனக்கு 2 நம்பரையும் கூட்டும்போது எனக்கு இது வரணும், அதே இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இது வரணும். ஸோ என்ன நம்பர்லாம் 6 டேபிளில் எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். 1 × 6ன்னு எழுதலாம், இல்லை 2 × 3ன்னு எழுதலாம். இதில் கீழே எனக்கு மேலே எனக்கு மைனஸ் இருக்குது. மைனஸ் இருக்குன்னா இங்கே மைனஸ் போட்டால் எனக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். 1ல் மைனஸ் போட்டால் அப்போது 1 × 6 மைனஸ். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் x - 1 x + 6ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, அப்புறம் x² + 4x - 12 இதில் -12 போன சம் சால்வ் பண்ண மாதிரி தான். இங்கே 6ம் 2ம் போட்டால் சப் பண்ணால் கரெக்டாக இருக்கும், 4 ரிமைனிங் வர மாதிரி. ஸோ x + 6 × x - 2. அடுத்து லாஸ்ட் ஈக்குவேஷன் என்னது x² + 8x + 12. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும், ஆட் பண்ணால் 8. இங்கேயே 6 2வே போடலாம். ஸோ இது எப்படி எழுதலாம் x + 6 & x + 2. ஸோ HCFனா என்னது 3லேயும் காமனாக இருக்கணும். ஸோ ஆன்சர் என்னது x + 6 ஆப்ஷன் டி. இந்த சம்முக்கு நான் ஆன்சர் கொஞ்சம் தப்பாக திருத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. HCF ஓகே. 7th சம். 7th கொஸ்டின் என்னது LCM ஆஃப் 2 நம்பர் வந்து 6 times their HCF. ஸோ நீங்கள் HCF வந்து எக்ஸ்ன்னு எடுத்தீங்க அப்படின்னா LCM என்னது 6x. ஆனால் உங்களுக்கு LCMே கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டாங்க. HCF என்னது 12. அப்போ LCM என்னது 72. 6 × 12 72. 1 நம்பர் கொடுத்துட்டாங்க. 1 நம்பர் என்னது 1 நம்பர் 36. அனதர் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். இதை மறந்துடக்கூடாது. எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் என்னது 36, ஒய் தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க. எல்சிஎம் என்னது 72, ஹச்சிஎஃப் என்னது 12. ஸோ ஒய் வேணும்னா இந்த 36 இங்கே கொண்டு வந்துடுங்க. 72 × 12/36 கேன்சல் பண்ணுங்கள். 136, 2 × 12 என்னது 24. ஸோ ஆன்சர் என்னது சி. 8th கொஷினுக்கு நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 × xy. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஞாபகம் வச்சுருந்தா இந்த சம் பண்ணுறது ஈஸி. இப்போ கொஷினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஹச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. ஹச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 2, எல்சிஎம் 154. அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 நம்பர்ஸ். அந்த 2 நம்பரையும் நான் இப்போ எக்ஸு ஒய்ன்னு எடுத்தேன் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் என்ன தான் 8ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். 2 நம்பரோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் டைரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. என்னெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 8ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல, எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் அப்படின்னு தெரியும். ஸோ நமக்கு எல்சிஎம்மும் இருக்குது, ஹச்சிஎஃப்பும் இருக்குது. அப்போது எக்ஸ் ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் போதும்? 2 × 154 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் போதும்? 154 × 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் எக்ஸ் ஒய்க்கு பதிலாக. நான் அந்த ஈக்குவேஷனை திருப்பி கீழே எழுதிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் எனக்கு தெரியாது, மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக 8² ஈக்குவல் டு 4 டைம்ஸ் எக்ஸ் ஒய் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? xy is equal to 154 × 2. So 4 × 2 × 154. இப்போ x plus y the whole square equal to, இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்னது அப்படின்னா 1232 ப்ளஸ் இந்த பக்கம் மைனஸில் இருக்க 8² அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ என்ன ஆகும்? ப்ளஸ் 8² அப்படின்னு ஆயிரும். ஸோ ஆன்சர் என்ன? 1232 + 64 1296. இப்போ இங்கே என்ன இருக்குது? லெஃப்ட் சைடில் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அந்த பக்கம் போச்சுன்னா ரூட் எடுத்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1296. இதை ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் வந்து 36, ஆப்ஷன் பி. அடுத்து 9th கொஷின் ரொம்ப ஈஸி. ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹச்சிஎஃப் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் என்னது? HCF is equal to HCF of numerators by LCM of denominator. ஸோ இதில் ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும். மேலே உள்ள நம்பர்ஸ் என்னெல்லாம்? HCF of 2, 8, 64, 10 by LCM of 3, 81, 3, 9, 81, 27. ஸோ மேலே உள்ள HCF ஆப்வியஸாக 2 தான். கீழே உள்ளதுக்கு எல்சிஎம்னா இருக்கிறதுலே பெரிய பவர் 81. ஸோ இந்த ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் ஐ ஹோப் யூ ஆல் டன். ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுங்கள். நான் ஆன்சர் கொடுத்துட்றேன். ஆன்சர் வந்து D. 8 R மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன், 8 P மீன்ஸ் ப்ளஸ், 8 S means divide, and 8 equals to என்ன வரணும்? 57 வரணுமா? சாரி, S into again ஒரு 8 இருக்குது, then Q இருக்குது, again ஒரு 8 equal to 57 வருதான்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டிவிஷன். டிவைட் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 1. ஸோ இந்த ஸ்டெப்பு கீழே எழுதிக்கோங்க. 8 × 8 ப்ளஸ் இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் ஆன்சர் 1 -8. அடுத்த ஸ்டெப்பு இங்கே எழுதிடலாமா? அடுத்து
அடுத்த ஸ்டெப் என்னது மல்டிப்ளிகேஷன். இதை மல்டிப்ளை பண்ணால் 8 + 8 64 + 1 -8. அடுத்த ஸ்டெப் என்னது 64 + 1 65 -8 57. ஸோ ஆன்சர் டி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இருக்கும்.